என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்போ கால்குலேஷன் பண்ணால் நம்ம க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸு மைனஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸு ஓப்பனிங் கேபிட்டல். அதேமாதிரி தமிழில் வந்து லாப நட்டம் வந்து கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஒன் இறுதி முதல், அதுக்கப்புறம் என்னென்னா எடுப்பு ப்ளஸ் வந்து என்ன ஆட் பண்ணிக்கணும் கூட்டிக்கணும், எடுப்பை வந்து என்ன பண்ணி கூட்டிக்கணும். அதேமாதிரி கூடுதல் முதலை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கூடுதல் முதல்லேருந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனிங் கேபிட்டல் வந்து அது லெஸ் பண்ணிக்கணும். தொடக்க முதல்ல வந்து என்ன பண்ணிக்கணும்னா அதை வந்து லெஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோடு டு ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் பை ப்ரிப்பேரிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நம்ம என்ன வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கால்குலேஷன் வந்து பண்ண போகிறோம். நிலை அறிக்கையை வச்சு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லாப நட்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதேமாதிரி அந்த இயர் ஸ்டார்டிங்கில் ஆண்டு தொடக்கத்தில் வந்து நம்மள்ட்ட இருக்க அசட் அண்ட் லைபிலிட்டி பேலன்ஸை வச்சு இருப்பை வச்சு என்ன ப்ரிப்பேர் வந்து பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். அசட்டையும் லைபிலிட்டியும் வச்சு என்ன பண்ணுறோம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து பிகினிங் ஆஃப் த இயர் ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணுறோம் அசட்டையும் லைபிலிட்டியும் வச்சு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து கால்குலேஷன் வந்து பண்ணுறோம். கால்குலேஷன் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து என்ன வந்து கிடைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அந்த ஆண்டு தொடக்கத்தில் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளோட இருப்பை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் நிலை அறிக்கை வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ நிலை அறிக்கை வந்து கண்டுபிடிக்கிறது மூலமாக நம்மளுக்கு வந்து என்ன வந்து கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடக்க முதல் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா அஸ்டைனிங் த க்ளோசிங் கேபிட்டல் பை ப்ரிப்பேரிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் ஆஃப்டர் மேக்கிங் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட் சச் ஆஸ் டெப்ரிசியேஷன். இம்பார்ட்டன்ட் ஒன்று பார்த்து டெப்ரிசியேஷன், பேட் டெப்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் ப்ரிப்பேர்டு எக்ஸ்பென்சர், அவுட்ஸ்டாண்டிங் இன்கம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எக்ஸட்ரா. அதே நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று பேலன்ஸ் ஷீட்லேயும் அதே மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஆட் பண்ணி லெஸ் பண்ணி வந்து காட்டுவோம். அதே மாதிரி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே கொடுத்துருக்க ஐட்டம்ஸ் ஃபுல்லுமே என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜஸ்ட் வந்து பண்ணுவோம். ஆட் பண்ணி லெஸ் பண்ணி நம்ம வந்து காட்டுவோம். அதே மாதிரி இயர் எண்டில் வந்து என்ன பண்ணுறோம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து கால்குலேஷன் வந்து பண்ணுறோம். அப்போ கால்குலேஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனிங் இயரில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எடுத்துக்கக்கூடாது. செகண்ட் இயரில் லாஸ்ட் இயரில் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட் இயர்னாக்கா 31 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 31/3/2017 கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பனிங் கேபிட்டல் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கணும். அதேமாதிரி 31/3/2018 சொல்லி கொடுத்துருந்தா அது ஃபைனல் இயராக எடுத்துக்கணும், எண்டாக வந்து எடுத்துக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டெப்ரிசியேஷன் இருக்குனாக்கா நம்ம ஃபிக்ஸட் அசெட்டில் வந்து என்ன பண்ணுறோம் டெப்ரிசியேஷன் வந்து லெஸ் பண்ணுவோம். அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணணும் அசட் சைடு டெப்ரிசியேஷனில் ஃபிக்ஸட் அசெட் மைனஸ் டெப்ரிசியேஷன் அதில் வந்து லெஸ் பண்ணி போடும். அதே பேட் அப்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெப்டார்ஸ்லேருந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை லெஸ் பண்ணி வந்து காட்டுவோம். அதே லெஸ் பண்ணி அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரீபெய்டு. அப்போ அவுட்ஸ்டாண்டிங் எந்த சைடு வரும்னு பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி சைடு வரும். அதே ப்ரீபெய்டு எந்த சைடு வரும் அசட் சைடு. அதேமாதிரி அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் எந்த சைடு வரும் அசட்டு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் லைபிலிட்டி. அதேமாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து எந்த சைடு வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா லைபிலிட்டி சைடு வந்து வரும். அப்போ கொடுத்துருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ணணும் எண்டில் சரியா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் அந்த ஆண்டோட இறுதியில் வந்து என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிலை அறிக்கை வந்து தயாரிக்கும் போது தேய்மானம், வாராக்கடன், அதேமாதிரி கொடுபட வேண்டியது, முன்கூட்டி செலுத்தியது, அதேமாதிரி முன்கூட்டி பெற்ற வருமானம், அதேமாதிரி முதல் மீது வட்டி, அதேமாதிரி எடுப்பு மீதான வட்டி இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் இருப்பு நிலை குறிப்பில் நிலை சொத்துக்கள்லேருந்து என்ன பண்ணுவோம் லெஸ் பண்ணி காட்டுவோம். அதேமாதிரி கடனாளிலேருந்து என்ன பண்ணுவோம் அதை லெஸ் பண்ணுவோம். அதேமாதிரி இதை கொடுபட வேண்டியது எந்த பக்கம் கொண்டு வருவோம் பொறுப்புகள் பக்கம். முன்கூட்டி செலுத்தியது சொத்துக்கள். அவுட்ஸ்டாண்டிங் இன்கம்ங்கிறது என்னென்னு முன்கூட்டி பெற்ற வருமானம், வரவேண்டிய வருமானம் அது எந்த பக்கம் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சொத்துக்கள் பக்கம். அதேமாதிரி முதல் மீது வட்டி அது பொறுப்புகள் பக்கம். அதேமாதிரி எடுப்பு மீதான வட்டி எந்த பக்கம் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சொத்துக்கள் பக்கம் வந்து வரும். அதேமாதிரி ஆட் த அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் டு த க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன வந்து வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணிக்கணும் க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து என்ன பண்ணிக்கணும் ட்ராயிங்ஸை வந்து ஆட் வந்து பண்ணிக்கணும். ஸ்டெப்பு வந்து ஃபார்மெட்டு
இது ஃபார்மேட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இயர்ஸ் முடித்தோடனே அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கால்குலேஷன் வந்து பண்ணுறது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து என்ன பண்ணிக்கணும், ட்ராயிங்ஸை வந்து ஆட் வந்து பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டிடக்ட் த அமௌண்ட் ஆஃப் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டு கெட் அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ்ஸு என்ன பண்ணிட்டோம், ட்ராயிங்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் கேபிட்டல் என்ன பண்ணணும், நம்ம வந்து லெஸ் பண்ணணும். அது நம்ம அதுக்கு லெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓப்பனிங் கேபிட்டல் வந்து கால்குலேட் வந்து பண்ணணும். ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம ஃபஸ்ட்டே கால்குலேட் பண்ணிப்போம். அந்த அமௌண்ட்டை எடுத்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டை எடுத்து அசட்டையும் லைபிலிட்டியும் லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஓப்பனிங் கேபிட்டல் வந்து கிடைக்கும். அப்போ அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் வந்து காட்டுறோம். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் வந்து காட்டும் போது if adjusted closing capital is more than the opening capital it denotes profit. adjusted closing capital எப்படி இருக்கணும், மோர் தென்னாக இருக்கணும், அதிகமாக வந்து இருக்கணும். அப்படி இருந்தாக்கா ஓப்பனிங் கேபிட்டல்லேருந்து என்ன பண்ணணும், லெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். அதே மாதிரி if adjusted closing lesser than the opening capital it's denote loss அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி adjusted closing capital வந்து கம்மியாக இருந்து lesser than கம்மியாக இருந்து ஓப்பனிங் கேபிட்டல் வந்து அதிகமாக இருந்தால் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தமிழ் மீடியம் பாருங்கப்பா. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கனாக்கா, இறுதி முதலோட எதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுப்பை வந்து ஆட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு கூடுதல் முதல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இறுதி முதல் ப்ளஸ் எடுப்பு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கூடுதல் முதல்ல என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து லெஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல். அதே மாதிரி அந்த சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல்ல இருந்து நம்ம வந்து தொடக்க முதல்ல லெஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட் எப்படி கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல் வந்து என்ன இருக்கணும், அதிகமாக இருந்து அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட், லாபம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கம்மியாக வந்து இருந்தாக்கா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ். அதே மாதிரி ஏன்னா சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல் கம்மியாக இருந்து தொடக்க முதல் வந்து அதிகமாக இருந்தால் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நட்டம் அப்படிங்கிறாங்க. ஃபார்மேட் பாருங்கள். ஃபாலோயிங் ஃபார்மேட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட். என்ன இந்த இயர் வந்து க்ளோசிங் கேபிட்டலுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இயரை என்ன பண்ணணும், இங்கே நம்ம வந்து மென்ஷன் வந்து பண்ணணும். அதேமாதிரி ஃபஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் அமௌண்ட்டு. அதேமாதிரி ஆடு ட்ராயிங்ஸ் டூரிங் த இயர். அதை என்ன பண்ணிக்கிட்டோம், ரெண்டே வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன வந்து கிடைக்குதுன்னா ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். அந்த அமௌண்ட்டில் வந்து நம்ம வந்து என்ன வந்து பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டூரிங் த இயர். அப்போ இந்த கிடைச்ச அமௌண்ட்டை க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கிது. அதுலேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணுறோம். அப்போ லெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே வந்து என்ன வந்து கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஓப்பனிங் இயரில் வந்து ஸ்டார்டிங் இயரில் வந்து என்ன பண்ணியிருப்போம், ஓப்பனிங் கேபிட்டல் வந்து கால்குலேஷன் வந்து பண்ணியிருப்போம். அந்த ஓப்பனிங் கேபிட்டல் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணுறீங்க. அப்போ இங்கே வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்து அதிகமாக இருந்து இங்கே வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கம்மியாக இருந்தாக்கா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். எப்படி அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து ஹையாக இருக்கணும், அதேமாதிரி ஓப்பனிங் கேபிட்டலோட அமௌண்ட் வந்து குறைவாக வந்து இருந்தாக்கா நம்மளுக்கு ப்ராஃபிட். அதே சேம் டைம் என்ன ஆயிடுச்சு, ஓப்பனிங் கேபிட்டல் வந்து அதிகமாக இருந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லாஸ். சரியாப்பா, இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு இங்கே என்ன ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து தியரியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த தியரி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இது போடலாம். இந்த 2 மார்க்கு கொஸ்டின் கம்பல்சரி வரும். அதே மாதிரி இன்டீரியர் 1 மார்க்கும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தியரி வந்து தெரிஞ்சுக்குங்க. தியரியில் நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் வந்து கால்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட் இயரில் இருக்கிற ஸ்டார்டிங்கில் இருக்க அசட் அண்ட் லைபிலிட்டி வச்சு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம
ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து ஓப்பனிங் இயர் வந்து கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி எண்ட் ஆஃப் த இயர் வந்து கண்டுபிடிக்கும் போது கொடுத்துருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி லெஸ் பண்ணி வந்து எண்ட் ஆஃப் த இயர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து கால்குலேஷன் பண்ணுறோம். அதே மாதிரி இது முடித்தோடனே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கால்குலேஷன் பண்ணுறோம். இது ஒரு ஸ்டெப்பு. அப்போ கால்குலேஷன் வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கேபிட்டல், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், அதுக்கப்புறம் என்ன கிடைக்குன்னா ஓப்பனிங் கேபிட்டல்லேருந்து லெஸ் பண்ணோன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும்.